வாலாஜாபாத் ஜிப்ரி சிஸ்தியா சேனல் சேலம். قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. وقال الله تعالى في آية النصر يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الله أكبر بتوبة المؤمنين. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய மேன்மேலாகிய பேசுத்தலி சஜீகத் ஹஜ்ரத் தாமத் பரகாத்தும் அவர்களே, வாலாஜாபாத் ஜமாத்தார்களே, உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய மாபெரும் திருவடியினால் மகரிபுடைய ஜமாத்தை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் மீது செய்த பெரிய சகோதரர்களே, இந்த மஜ்லிஸ் ஒரு உயர்வான மஜ்லிஸ் என்பதை முதலிலே நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே உங்கள் ஊரிலே இந்த மஸ்ஜிதிலே இதோடு சேகனா அவர்களோடு இரண்டாவது தடவை நான் வந்து பேசுகின்றேன். திட்டமிட்டு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்னையிலிருந்து நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அசால்ட்டாக நினைத்தால் அது எப்படி? அல்லாஹ்வுடைய கோப பார்வை பல ரூபத்திலே வரும். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் யாரும் ஆளாகிவிடக்கூடாது. இந்த புனிதமான திக்ர் மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது என்று கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருப்பார்கள். அப்படி இருந்தும் உலகம்தான் எனக்கு பெரிது என்று நாம் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தை நேசித்தால் நீண்ட வாழ்க்கையினுடைய ஆசிரியத்துடைய வாழ்க்கை நமக்கு போய்விடும். அதற்காக உலகத்தை நேசிக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. உலகத்திலே வாழ வேண்டும். வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும்? தண்ணீரிலே தாமரை பூ வாழ்கிறது, தாமரை செடி வளர்கிறது, தண்ணீரில் தான் உயிர் வாழ்கிறது. ஆனால் அந்த தாமரை இலையிலே ஒரு சொட்டு தண்ணீரை தூக்கி ஊற்றி பாருங்கள், தண்ணியை வெளியே தள்ளிடும். அந்த இலையில தண்ணி நிற்கும் பார்த்துருக்கிறீங்களா? தாமரை இலையில. ஆனால் உயிர் வாழ்வது தண்ணீரில் தான் உயிர் வாழ்கிறது. அந்த தாமரை இலையை தண்ணீரை தூக்கி ஊற்றினால் தண்ணீரை ஏற்றுக்கொள்ளாது. இதுதான்
இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே உலகத்திலே வாழ வேண்டும். வாழ்வதற்கு உண்டான தகுதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் உலகம்தான் நமக்கு சதம் என்று கல்விலே வந்துவிடக்கூடாது. உலகம்தான் நமக்கு எல்லாமே என்று கல்விலே வந்துவிடக்கூடாது. தாமரையிலே எப்படி தண்ணீரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ளாமல் தாமரையில் எப்படி உயிர் வாழ்கிறதோ, அதுபோல உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு வாழ அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்தின் மூலமாக மறு உலகத்தை அடைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துனியா மஸ்ரஅத்துல் ஆஹிரா என்று சொன்னார்கள். இந்த உலகம் மறு உலகத்துடைய வேளாண்மை ஸ்தலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்தின் மூலமாக மறு உலக வேளாண்மை ஸ்தலம் இந்த உலகம். அப்படி என்றால் ஒரு வேளாண்காரனிடத்தில், ஒரு விவசாயிடத்தில் ஒரு நிலத்தை எப்படி பண்படுத்த வேண்டும் அவனிடத்திலே கேட்டால் அவன் அழகாக சொல்லுவான். விவசாயி ஒரு தரிசான நிலத்தை தண்ணீர் விட வேண்டும். தண்ணீர் விட்டதற்கு பிறகு அதை உழுக வேண்டும். உழுததற்கு பிறகு அதிலே மற்ற உரங்களை போட வேண்டும். அந்த பூமியை பண்படுத்த வேண்டும். பண்படுத்தியதற்கு பிறகு அந்த பூமியிலே அதாவது கதிர்களை நடுவார்கள். இத்தனையும் செய்ததற்கு பிறகு கதிரை நடுவார்கள். கதிரை நட்டதற்கு பிறகு அதை கண்காணித்து வைப்பார்கள், கண்காணித்துக் கொள்வார்கள். இப்படியே கண்காணித்து தண்ணீர் அதிகமாக போய்விட்டால் கதிர் அருகிவிடும் என்று தண்ணீரை குறைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் அந்த விவசாயி பூமியை விவசாயி பாதுகாப்பார். அதுபோல இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகத்தின் மூலமாக ஆகிரத்தை நாம் தேட வேண்டும். ஆகிரத்தை நாம் அடைய வேண்டும். ஆகிரத்திற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகிரத்தை குறிக்கோளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எப்படி ஒரு விவசாயி ஒரு குறிக்கோளோடு நிலத்தில் இறங்குகிறானோ, ஒரு வியாபாரி கடை திறப்பதற்கு முன்னாடி ஒரு குறிக்கோள் அவனுக்கு இருக்கும். ஒரு மணமகன் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு அனுப்ப போகும் பொழுது அவனுக்கு ஒரு இருக்கு, அதாவது அவனுடைய குறிக்கோள் இருக்கும். இத்தனை ஒவ்வொருவர்களும் அவரவர்களே துறையிலே ஒரு குறிக்கோள் தான் இந்த உலகத்திலே வாழ்வார் இருக்கிறார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். வந்து 63 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 63 ஆண்டுகள்ல 40 வருஷம் வகி இல்லாமல் மக்காவிலே வாழ்ந்தார்கள். வகி வந்ததற்கு பிறகு 13 ஆண்டுகள் இருந்தார்கள். 53 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மதீனாவிலே 10 ஆண்டுகள் இருந்தார்கள். இந்த 63 ஆண்டுகளிலே உலகம் அழியும் வரை என்னென்ன காரணங்கள் திட்டங்களை சொல்ல வேண்டுமோ, என்னென்ன லட்சியத்தோடு மனிதன் வாழ வேண்டுமோ, என்னென்ன குறிக்கோளோடு மனிதன் இருக்க வேண்டுமோ அத்தனையும் திறந்த புஸ்தகமாக உலகத்தில் விட்டு சென்றார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அப்படி இருக்கவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திறந்த புஸ்தகமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு உலகம் ஆய்வு செய்கிறது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், தங்களுடைய மனைவிமாரிடத்தில் எப்படி அன்பாக பழகினார்கள், தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், எப்படி மக்களிடத்திலே அணுகினார்கள், வெளிநாட்டு தூதர்களிடத்தில் எப்படி அணுகினார்கள், அந்நிய நாட்டவரிடத்தில் எப்படி பழகினார்கள் என்பதெல்லாம் ஒரு தூர நோக்கு திட்டத்தையோடு பெருமானார் பழகியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்த காலம் 63 தான். நாம இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அழ்வார் உம்மத்தி மாபைன 60 வ70 என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய உம்மத்தாருடைய ஆயுள் காலங்கள் 60க்கும் 70க்கும் மத்தியிலே என்று சொல்லிவிட்டார்கள். 70 வயசு வரை ஒருவன் வாழ்ந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். அதையும் தாண்டி ஒருவன் 100 வயசு வாழ்ந்தால் அது மிக அபூர்வம். அல்லாஹ் யார் நாடுகிறானோ அறுதல் உமர் என்று அதற்கு பேர் சொல்லுவார்கள். அதாவது ஆயுள் காலங்களில் அவன் ஆக வயதானவன் என்று அவனுக்கு சொல்லுவார்கள்.
அப்படி வாழக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள் தான். ஆக இந்த சொற்பமான காலத்திலே நாம் உலகத்திலே வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இருக்கக்கூடாது. ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு சோற்றிலே ஆணி அடிக்கிறோம், ஆணி அடித்ததற்கு பிறகு அந்த ஆணியை பிடுங்கி பெயிண்ட் அடிக்கிறார்கள். பெயிண்ட் அடித்தாலும் கூட ஆணி அடித்த இடம் அப்படியே அது நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் இந்த இடத்துல நான் குத்தப்பட்டேன் என்று ஒரு ஆணி தன்னுடைய இருப்பிடத்தை உலகத்திலே வைத்து விட்டு செல்கிறது. ஆனால் பகுத்தறிவுள்ள மனிதன் உலகத்திலே பிறந்தான், வளர்ந்தான், மடிந்தான் என்று இருக்கக்கூடாது. பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், நல்ல ஒரு நிலையை சமுதாயத்திற்கு எடுத்து வைத்து சென்றிருக்கிறார். இந்த உம்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். நல்ல மனுஷப்பா, அவன் இருந்தது மாதிரி யாரும் இருக்க முடியாது. வர்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். நல்லா அவனை கொடுத்திருக்கிறான். அந்த உள்ளத்தை பறைசாற்றுவார்கள், எல்லோராலும் பேசப்படுவார்கள். அன்பு சகோதரிகளே, எனவே ஒரு லட்சியத்தோடு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நான் வாசித்த ஆயத்திலே நிறைய குறிப்புகளை நான் பார்த்து எடுத்து வந்தேன். ஹதீஸ் திக்ரை பற்றியே பேச வேண்டும். திக்ர் இல்லாத உள்ளம் செத்த மையத்திற்கு சமம். இறைவனை நினைக்காத உள்ளம் இருக்கிறதே செத்த மையத்திற்கு சமம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் மரஞ்செடிகள் இருக்கிறது, மரஞ்செடிகள் கூட திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. லா தஅலமூன தஸ்பீஹ் வ யஅலமு லா தஅலமூன தஸ்பீஹஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹை திக்ரை நீங்கள் விளங்க மாட்டீர்கள். மரம் செடி கொடிகள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. எந்த மரம் வெட்டப்படுகிறதோ அது அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்த காரணத்தினால் வெட்டப்படுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுவோம். எனவே அல்லாஹ்வுடைய திக்ரை யார் மறக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு யார் தூரமாகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்திற்கு சென்று விட்டார்கள் என்பதற்கு அடையாளம். அல்லாஹ்வை திக்ர் செய்யும் காலமெல்லாம் உள்ளம் அமைதி வருகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, வீட்டிலே அமைதி ஏற்படுகிறது, மஸ்ஜிதில் அமைதி ஏற்படுகிறது. நம்மை பார்ப்பவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் திக்ர் செய்யும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். லா தக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ். ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் நீங்களுடைய பேச்சை நீங்கள் ஆரம்பம் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் அப்படி யார் செய்வார்கள் என்றால், யாருடைய கல்பு இறுகிவிட்டதோ அவருடைய உள்ளத்தில் அவருடைய வாயில் திக்ர் வராது. கசாவத்தில் கல்வி ஏற்பட்டுவிடும். திக்ர் செய்யாதவருடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக ஆகிவிடும். அந்த உள்ளம் எதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆகிவிடும். அன்பு சகோதரர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், உள்ளம் எப்படி இருக்கு, ஹார்ட் எப்படி இருக்கு? நெஞ்சுங்கிறது வேற, இதயங்கிறது வேற. சதுருனா நெஞ்சு, இதயங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்ட். அந்த ஹார்ட் எப்படி இருக்கும்? சக்கல ஷனூபர்னு சொல்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரோஜா புஷ்பத்தை விட ஆக மெல்லிதாக இருக்கும் இதயம். அந்த பாத்திரத்துல எதை போட்டாலும் வாங்கிக் கொள்ளும். நல்லதை போட்டாலும் வாங்கிக் கொள்ளும், கெட்டதை போட்டாலும் வாங்கிக் கொள்ளும். ஆனால் எதை போட வேண்டும், எதை போட்டால் உனக்கு இம்மையும் பிரயோஜனம் மறுமையும் பிரயோஜனமாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை குலூபுல் மூமினீன அர்ஷுல்லாஹ் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமினுடைய இதயம் அல்லாஹ்வுடைய சிம்மாசனமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு மூமின் உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வை சுமக்கக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை விட்டு வேற ஒருத்தரை, அதுக்காக மனைவி மக்களோட அன்பா பேச வேண்டாம்னு சொல்லல, பிள்ளைகளிடத்துல பாசத்தை வளர்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிள்ளைகளிடத்தில் பாசம் காட்ட வேண்டும், மனைவி மக்களிடத்தில் பாசம் காட்ட வேண்டும், உற்றார் உறவினத்திலையும் பாசம் காட்ட வேண்டும், சொந்த பந்தங்களிடத்திலையும் பாசம் காட்ட வேண்டும். ஆனால் இந்த பாசத்திற்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வின் மீது அதிகமாக காதல் கொள்ள வேண்டும்.
அதுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு வரக்கூடியதாக இருக்கும். மனைவி, மக்கள், பிள்ளைகள், சொத்து, செல்வம் எல்லாம் இந்த உலகத்தினரோடு நம்முடைய விட்டு பிரிந்து விடுவார். ஆனால் தொடர்ந்து வரக்கூடியது அல்லாஹ்வுடைய இருக்கிறது தான். அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் நெருக்கமாக வருவார். எனவே நீங்கள் வாழுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், மனைவி மக்களோடு இருங்கள், அதே நேரத்தில் இதயத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்கள், அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய அடியார் என்னிடத்தில் ஓடி வந்தால், நடந்து வந்தால் நான் அவனுக்கு ஓடி வருகிறேன் என்று சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், என்னுடைய அடியார் என்னிடத்திலே நடந்து வந்தால், என்னிடத்திலே கேட்டார், நான் அவனுக்கு ஓடி வந்து பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, இதா சாலக இபாதி, நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டார், இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி உஜீபு தஅவத்ததா, அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவன் என்னை அழைத்தால் உடனடியாக நான் உனக்கு பதில் தருகிறேன் என்று நபியே நீங்க மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். உலகத்திலே லஅனத்துல்லாஹ்வாக அனுப்பப்பட்டவன் இப்லீஸ். இப்லீஸ் இருக்கானே, சைத்தான், எனி டைம் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பான். நமக்கே தெரியாது, கேமரா மாதிரி அவன். இவனை எந்த ரூட்ல கொண்டு போனா இவனை வழிபடுக்க செய்யலாம் அப்படின்னு நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். வாங்க சொல்றவர்களே ஒரு இடத்துல அவனுக்கு சிந்தனையை திருப்பி விடுவான். அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், யாரெல்லாம் இந்த அடியாறுகளை நான் வழிகெடுக்காம இருக்கவே மாட்டேன். சபதம் எடுக்கிறான் அல்லாஹ் இடத்துல, யாரபி லா அஸால அஹ்வா இபாதக வ ஆமருஹும் பில் குஃப்ரி வல் மஅசியத்தி மா தாமத் அர்வாஹும் ஃபீ அஜ்சாதிஹி. அவருடைய உடலிலே ரூஹ் ஓடும் காலமெல்லாம் இவர்களை வழிகெடுக்காமல் நான் இருக்க மாட்டேன், அவர்களை பல வழியிலே திசை திருப்பிக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுக்கிறான். சபதம் எடுக்கிறான். இவனை எப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் தங்க விடாம இருக்க விடாம இவனை எப்படி கிளப்பி விடுறது, ஏதாவது ஒண்ணு சொல்லி கிளப்பி விடணும். இருந்தானா அவன் திருந்திடுவான், இருந்தா அவன் அல்லாஹ்வுக்கு நல்லடியாரா போயிடுவான். அதற்காக அந்த நேரத்தில் ஒரு செய்தியை வர வச்சு அவளை வெளியே அனுப்பிடுவான், கேட்க விட மாட்டான். இப்படி நான் அல்லாஹ்விடத்தில் அவர் சபதம் எடுக்கிறார், அல்லாஹ் இந்த அடியார்களை கெடுக்காமல் நான் விட மாட்டேன், ஒருத்தரை கூட விட மாட்டேன். அல்லாஹ்வும் ஒரு சபதம் எடுத்தான், அல்லாஹ்வும் ஒரு சபதம் எடுத்தான். என்ன மைக் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வும் ஒரு சபதம் எடுத்தான். அல்லாஹ்வும் ஒரு சபதம் எடுத்தான். என்ன சபதம் எடுத்துமா? அல்லாஹ் சொன்னா, யா மல்ஊன் வ இஸ்ஸதி வ ஜலாலி லா அஸாலு அஃபிர் லஹு மா தாமு ராக்கிரீன வ முஸ்தக்ஃபிரீன். அல்லாஹ் ஒரு சபதம் எடுத்தான். அல்லாஹ் சொன்னா, யா மல்ஊன், சாபத்திற்குரியவனே, சாபத்திற்குரியவனே, என்னுடைய அடியார்கள் எப்பொழுதெல்லாம் என்னிடத்திலே திக்ரோடு என்னை தியானம் செய்து நெருங்குகிறார்களோ நெருங்கும் காலமெல்லாம் அவர்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ் ஒரு சபதம் எடுக்கிறார். இந்த மன்னிப்பு எதுவரை போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் அவர்கள் கவலையோடு அமர்ந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவருடைய கவலையின் காரணம் என்ன என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தாருடைய நிலைமை பார்த்து தான் நான் ரொம்ப கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய உம்மத்தார்களை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிறகு என்னுடைய உம்மத்தாருடைய நிலைமை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல, நான் அல்லாஹ்விடத்துல அறிய விரும்புகிறேன்னு கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்ட்ட கேட்டு வந்தாங்க. கேட்டு வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய உம்மத்தார்கள்
மரணிப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்னால் தன்னுடைய மரணத்தை நினைத்து இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களை முழுமையாக மன்னிக்கப்பட்டவராக நான் உலகத்தை விட்டு நான் இருக்கிறேன் சொன்னாங்க. சொன்னாங்க இது ரொம்ப அதிகமானது. 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1 வருஷத்துல எத்தனையோ பாவங்கள் செய்யலாமே, எத்தனையோ தவறான வழிகளில் போகலாமே, அது 1 வருஷம் ரொம்ப அதிகமானது அப்படின்ட்டாங்க செல்லாரிசி. உடனே ஜிப்ரீல் போனாங்க. யாரெல்லாம் நபி 1 வருஷம் அதிகங்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்க, சொல்லுங்க என்னுடைய ஹபீபிட்ட 1 மாதத்திற்கு முன்னாடி அவர் நினைத்து இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கூட கேட்கல, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. 1 மாதம் என்பது கூட அதிகமானது அப்படின்னா 1 மாதத்துல இடையில எத்தனையோ நிகழ்வு நடக்கலாம் 30 நாட்கள்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் அதிகம் தாங்க. அப்புறம் ஜிப்ரீல் போய் கேட்டு வந்தாங்க, 1 மணி நேரத்திற்கு முன்னால் சொன்னாங்க. ஒரு சாகத்துனா 1 மணி நேரத்திற்கு முன்னால் அவர் பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். இறக்க போறான்னு தெரியுது. 1 மணி நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை கிடைத்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். 1 மணி நேரம் கூட அதிகம் தான் விட்டு வைக்கிற ரசூலுல்லாஹ். 1 மணி நேரம் என்பது கூட அதிகமானது என்னுடைய உம்மத்துக்கு. அப்பொழுது அல்லாஹ் சொல்லி அனுப்பினார், நபியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, நபியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி அனுப்பினார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தாருடைய ரூஹ் தொண்டை கிடைக்கும் நெஞ்சுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மனதிலே நினைத்தார், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நினைத்தார் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்கிறேன். உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாரும் இருக்கிறார்? கொள்ளும்படி ஆதமுல் ஹத்தாவும், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகையுல் ஹத்தாயின தவ்வாபூன், தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சிரேஷ்டமானவர்கள். செய்த பாவத்தை நினைத்து பச்சாதாபப்படக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது நான் அடிக்கடி திருமண வைபவத்தில் இந்த ஹதீஸ் சொல்லுவதுண்டு. ஐஷா நாயகம் கேட்டாங்களா, யார சொல்லலாம், ஆதமுடைய பிள்ளைகள்னா நீங்களும் அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தானே, நீங்களும் ஆதமுடைய பிள்ளை தானே, அப்ப நீங்கள் பாவம் செஞ்சவங்க தானே அப்படின்னு கேட்டாங்களா ஐஷா நாயகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நான் அந்த லிஸ்ட்ல உள்ளவன், நான் அந்த லிஸ்ட்ல உள்ளவன். ஆனால் வலாகின் தரபதி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் என் அருளை கொண்டு என்னை சூழ்ந்து விட்டார். நான் முன் செய்த பின் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் முடிந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தௌபா என்ற வாசல் இருக்கிறது. இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட். ஒரு அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு. இதற்கு முன்னாடி எந்த உம்மத்துக்கும் அது கிடையாது. இத்தனை நபிமாருடைய உம்மத்துகள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக நம்மவர்களுக்குத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய கிஃப்டை தந்தார். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சோதனை இறக்கலாம். அந்த சோதனை எந்த ரூபத்தில் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எப்படி வரலாம் சோதனை, இப்படித்தான் வரும் என்று நம்பிக்கை இருக்க முடியாது சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய சோதனை நாம் பயந்து கொள்ள வேண்டும். பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா இடியை கொடுத்தார். குர்ஆனிலே தஃசீர் ஆரம்பத்திலே அலிஃப் லாம் லே சொல்லி காட்டுகிறார். பனி இஸ்ரவேலர்கள் என்ற பெரிய சமுதாயம், அந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு சோதனையாக கொடுத்தார். கடைசியில் இடியை கொண்டு எச்சரிக்கை செய்தார். இடியை கொண்டு எச்சரிக்கை செய்தார் அந்த உம்மத்திற்கு. அதிலே நீங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். அதிலே நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தான். அன்பு சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும்.
ஏன் அஞ்சத்தின அழுவணும்? எனக்கு எல்லாம் வீட்டு வசதி, பணம், காசு, சொத்து, சோ, வியாபாரம் எல்லாம் கொடுத்துருக்கிறானே, எதுக்கு நான் அழுவணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஒரு மனிதனுக்கு செல்வம் கிடைப்பது சோதனை தான். அந்த செல்வத்தின் மூலமாக நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? ஆணவத்தோடு நடந்து கொள்கிறாயா? அன்போடு அடக்கத்தோடு நடந்து கொள்கிறாயா? இந்த அல்லாஹ் சோதனைக்கு தான் நம்மளுக்கு செல்வத்தை தருகிறார். உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. எத்தனை பேர்கள் மாத்திரை, எத்தனை பேர்கள் வியாதி, எத்தனையோ வியாதிகள். அந்த வியாதிக்கெல்லாம் அருமருந்து இருக்கிறதா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதா? அல்லாஹ்ட்ட திக்ர் அழுகணும், அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகணும். அல்லாஹ்ட்ட ஒரு மனிதன் சரண்டர் ஆகல, எங்க போனாலும் சுற்றி அங்கதான் போகணும். எங்க போனாலும் சுற்றி அங்கதான் போகணும். கடைசியில மரணத்திற்கு பிறகு கபர்ல கொண்டு வச்ச பிறகு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. இங்கே துனியாவில் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவதற்கு 1000 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். ஆனா ஒத்தா போனதுக்கு பிறகு கபர்ல கொண்டு வச்ச பிறகு 1000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்தா கூட அதுக்கு நன்மை உண்டானா? நன்மையே கிடையாது. அது ஆரம்ப ஜஸா, கூலி வரக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே நன்மைகளை நிறைய சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சம்பாதித்துக் கொள்வதற்குண்டான வழிவகைகள் தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அமல் தான் திக்ருடைய மஜ்லிஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே சொர்க்கத்தை பார்த்தால் நீங்கள் நன்றாக மேற்கொண்டு கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு சொன்னார். யார சொல்ல உமாரியாதுல் ஜன்னா, உலகத்திலே எங்கே சொர்க்கம் இருக்கிறது? எந்த இடம் சொர்க்கம் உலகத்திலே? சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி திக்ர் செய்யப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, அதுதான் உலகத்திலே சொர்க்கம் பூமி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஊர் மஹல்லாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தலைக்கட்டு எத்தனை தலைக்கட்டு இருக்கும்? ஒரு 1000-500 தலைக்கட்டு இருக்குமா? ஒரு தலைக்கட்டு இங்க வந்திருக்க எத்தனை தலைக்கட்டு வந்திருக்கிறாங்க? இப்ப மரணாதவங்களுக்கு எல்லாம் யார் பொறுப்புதாரி? அவர்களை எப்படி தெரிந்து கொள்வது? அவர்கள் எப்படி இந்த திக்ரை தீனை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும்? தாய்மார்களும் பாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறார்களா? அன்பு சகோதரர்களே, அவ்வளவு பேருக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரி. ஒவ்வொரு பேருக்கும் சேர்த்து நீங்கள் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், நாங்கள் எப்படி இங்க வந்து அமர்ந்திருக்கிறோமோ, வராதவர்களை இந்த மஜ்லிஸுக்கு அடுத்தடுத்த மஜ்லிஸை கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று நாம் துஆ செய்யுங்கள். கௌசுலாரம் மஹீதுல் அப்துல் காதிர் ஜிலானி பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதம் இந்த மாதம். ரபியுல் ஆகிர்ங்கிறது கௌசுலாரம் இறந்த மாதம், நினைவு மாதம். அவர்கள் பிறந்தது ரமதானிலே பிறந்தார்கள். அவர்கள் மறைந்தது ரபியுல் ஆகிரிலே. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சுபூ தொழுகிற நேரா போவாங்க, நேரா சாராய கடைக்கு போவாங்க. சாராய கடையில் யார் யாரெல்லாம் முஸ்லீம் வர்றாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்கள பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து ஒளிச்செய்ய சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல விடுவாங்க. 2 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லுவாங்க. தொழுவதோடு அவங்க நிற்க மாட்டாங்க, அவங்க 2 ரக்காத் பள்ளிவாசல்ல தொழுவாங்க. யா அல்லாஹ், தொழுது முடிச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் சாராயங்கள் இருந்தான், கூட்டி கொண்டாலும் உன் பள்ளியில விட்டுட்டு, உன்னுடைய வீட்டிலே விட்டுட்டு, இதுக்கு மேல அவனை திருத்துற நீ தான் பொறுப்புதாரி, என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எத்தனை பேர் நம்ம செஞ்சிருக்கிறோம்? இந்த மஜ்லிஸ் இருக்குதுன்னு இன்னைக்கு தெரியவில்ல. எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்களுக்கு நாம் தெரிவித்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்காத அடுத்த தடவை வரும் பொழுது அதிகமான மக்கள் இங்கே சேர வேண்டும். சேர்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் அஃப்ரஹ பி தௌபத்தில் முஃமினீன். மூமின், ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதை ரொம்ப ரொம்ப ரசிக்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுறான்? அதுக்கு உதாரணத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். என்ன உதாரணம் தெரியுமா? நிறைய குறிப்பு கொண்டு வந்து சொல்லி 1/2 மணி நேரம் ஆகும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது.
முடிச்சுட்டு சுருக்கமாக முடிச்சுட்டு அப்போ திக்கு ஈஷாவுடைய ஒருத்தருக்கு எல்லாமே நேரம் இருக்குது. ரொம்ப உட்கார அஜந்தோட ஒரே தான் போட்டு அறுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது இல்லவா? இந்த ஒரு நிகழ்வை வச்சு நான் முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹ் அஃப்ராமி தௌபத்துல் முஃமினீன், ஒரு மூமின் அல்லாஹ் அவரிடத்தில் தௌபா செய்வதை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறார், ஆனந்தப்படுகிறார். எப்படி தெரியுமா ஆனந்தம்? அதுக்கு ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதன் பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரயாணத்திலே அவனுக்கு தேவையான உணவுகள், பன்னீர், பானை, குடிபானங்கள் எல்லாமே இருக்கிறது. போய் சேர வேண்டிய ஊருக்கு போய் சேர வேண்டும். நடுவிலே கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி அவன் அமர்கிறான். அமர்ந்து பார்க்கிறான், நல்லா தூங்கிட்டான். நடந்து வந்த ஒட்டகத்தில் இந்த பாலைவனம் நடந்து வந்த அசதி தூங்கிட்டான். தூங்கி விழிச்சு எரிச்சு பார்க்கிறான். நான் கொண்டு வந்த வாகனம் காணா, வாகனத்தினுடைய தண்ணி, சாப்பாடு எதையுமே காணாம். சுற்று வட்டாரம் உள்ள தேடி பார்க்கிறார். நம்முடைய வாகனம் எங்கேயாவது ஓடி போயிடுச்சா? எங்க போய் இனிமே நம்ம எங்க போறது? போய் சேர வேண்டிய ஊருக்கு போக முடியாது. எங்க இருந்து வந்தோமோ அதுக்கும் திரும்பி போக முடியாது. இப்படி பாலைவனத்திலே மாட்டிக்கிட்டோமே, குடிக்க தண்ணீர் இல்லையே, உண்ண உணவு இல்லையே. அவன் அப்படியே தடுமாறுகிறான். அலைந்து அலைந்து தேடி பார்த்து கடைசியிலே அசதியிலே ஒரு இடத்திலே அவர் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து தூங்குகிறார். தெரியுமா? இவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, வந்த இடத்துக்கு போக முடியாது, இப்படியே இங்கேயே படுத்து நான் மூத்தா போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? நிராசையாக அப்படியே தூங்கிடலாம். தூங்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்க்கறான். நல்லா அசல் தூக்கி முடிச்சு எந்திரிச்சு பார்க்கறான். அவனுடைய வாகனம் பக்கத்துல இருக்கிறது. அவன் கொண்டு வந்த உணவு வாகனத்துல இருக்கிறது. அவன் கொண்டு வந்த குடிபான வாகனத்துல இருக்கிறது. எல்லாம் அப்படியே இருக்கிறது. காட்சியை பார்க்கிறார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் கிடைத்த காணாமல் போன வாகனம், காணாமல் போன உணவு பானங்கள் எல்லாம் திரும்பி கிடைத்ததற்கு பிறகு அவன் சந்தோஷத்திலே அல்லாஹ்வை புகழ்வானாம். எப்படி புகழ் தெரியுமா? அல்லாஹும்ம அன்த அப்தி வ அனா அப்து ரப்புக்க அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய புகழ்ச்சியில வாயில என்ன வார்த்தை வரும்னு நமக்கு தெரியாம அல்லாஹ் பார்த்து சொல்லுவான், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லுவான். எப்படி வார்த்தை? அல்லாஹ் அவனுடைய மகிழ்ச்சியுடைய உச்சகட்டத்துல, சந்தோஷத்துடைய உச்சகட்டத்துல அல்லாஹ் பார்த்து சொல்லுவான், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லுவான். இந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷத்துல அல்லாஹ்வை புகழ்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதனுடைய சந்தோஷத்தை விட ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அழுகும் பொழுது இதை விட பன்மடங்காக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யாரும் தவறில்லாத மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது. தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் தண்டிக்க முற்பட்டால் நாம் தாங்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு எடுங்கள். கடைசியில் அல்லாஹ் இப்ராஹிம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. ரப்பி, அவங்க அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, கடைசியில் சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கே காதல் காவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டான வரலாறு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். காதல் எப்படி செய்யணும்? இளைஞர்களுக்கு இன்னைக்கு தரிகட்டு போய் அலைகிறாங்க. இந்த தரிகட்டு போன இளைஞர்களுக்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. சூரத்துல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சூறாவை பாருங்க. பல சூறாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த சூறாவை அஹ்ஸனல் கஸஸ் என்று சொல்லவில்லை. அலிஃப் லாம்ல இருந்து அம்மேத் வரை 30 ஜுஸ் வரை பனி இஸ்ரவேலுடைய வரலாறை சொல்கிறார். ஆனால் அழகிய வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான் அழகிய வரலாறு என்று குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். ஒரு இளைஞன் கேட்டா தெரியும், காதல் காவிய புக் எடுத்து படிச்சனட்டா தெரியாம பெற்று துப்படி போட்டு பொத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள படிச்சுட்டே இருப்பா. புக்கு என்னடா படிக்கிறான்னு பார்த்தா அவன் வேற ரூட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லிக் கொடுத்தேன். தாய்மார்களே, தாய்மார்கள் நீங்கள் கேட்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே நீங்கள் உருவாக்குங்கள்.
சிறு வயதிலே அல்லாஹ்வுடைய சிந்தனையை உருவாக்குங்கள். சிறு வயதிலே அவருடைய கல்விலே அல்லாஹ்வுடைய தியானத்தை போடுங்கள். அப்படி தியானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். இது போன்ற மஜ்லிஸ்களை அடிக்கடிக்கு நீங்கள் நடத்த வேண்டும். எப்பாவது ஒரு நடத்தக்கூடாது. குறைஞ்சது மாதத்தில் ஒரு தடவையாவது நடத்தணும். நான் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததுன்னு நினைக்கிறேன். எதிர்த்தவர்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இப்போதான் வரும். சேஷனா அவர்கள் எப்போ வர்றதுன்னு சொன்னாங்களோ அப்போ அவங்களோட வந்துடுவோம். நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம். இதுக்காக இந்த மெஸ்ஸில் கலந்துக்கிறதுக்காக. அப்போ இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் தாய்மார்களும் பாய்மார்களும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். யாரும் பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறதில்லை. ஜும்மாவுக்கு நிரம்பி வழிகிறாங்கல்ல. ஜும்மா மட்டும் எடுத்து தொழுதுட்டு போயிடுறாங்கல்ல. அப்படிப்பட்ட மக்களுக்கு இதை எப்படி போய் நீங்கள் எடுத்து வைப்பீங்க? சொல்லணும். நீங்க போய் ஒரு 2 பேர்த்த சொல்லணும், 10 பேர் சொல்லணும். 10 பேர் சொன்னா 2 பேர் தெரிஞ்சு வருவாங்க. அந்த 2 பேர் தெரிஞ்சு வர்றது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சொல்லலாமா? சொல்லலாம். அவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த மஜ்லிஸை நிரந்தரமாக நடத்துவதற்கு அல்லாஹ் ஆமீன் ஆக்கங்களை ஊக்கங்களை தந்தருவானாக. நம்முடைய சேஷனா அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. இந்த மஜ்லிஸில் யாரெல்லாம் கலந்திருக்கிறாரோ அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருவாயா. நோய் நம்பளங்கள்